ஓம் சக்தி தாயே போற்றி. நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசீர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். என் தங்க குழந்தையே, இன்று இந்த அம்மாவினுடைய வாக்கினை கேட்கும் நேரம் உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் அத்தனையும் உன்னை தேடி வரப்போகின்றது என்பதனை நீ மறந்துவிடாதே. என் தங்க குழந்தையே, உன் கர்ம வினைகள் அத்தனையும் இன்றோடு உன்னை விட்டு விலகிவிடும். என் செல்ல குழந்தையே, இன்று உன்னை அதிகமாக காயப்படுத்திய உன்னுடைய வாழ்க்கை துணையினுடைய உறவான ஒரு பெண்ணுக்கு ஒரு மிகப்பெரிய விஷயம் நடக்கப் போகின்றது. இவளை பற்றிய செய்தி நிச்சயமாக உன்னை தேடி வரும். என் குழந்தை, நீ கண்டு கொள்ளாதே. நான் சொல்கின்ற ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒரு காரணம் உண்டு என்பது என் பிள்ளைக்கு நன்றாக தெரியும் அல்லவா? இந்த அம்மா காரணம் இல்லாமல் எந்த ஒரு செய்தியையும் உன்னிடத்தில் சொல்லிவிட மாட்டேன் அல்லவா? என் பிள்ளை, அதனை நீ புரிந்து கொண்டது உண்மை என்றால் நிச்சயமாக இன்று நான் சொல்லக்கூடிய இந்த விஷயமானது உன்னுடைய மனதிற்கு இதமான ஒரு செய்தியாக மாறிவிடும். உன்னை காயப்படுத்திய, உன்னுடைய வாழ்க்கையை அழிக்க நினைத்த, உனக்கு கொடுமைகளை செய்த இந்த பெண்ணினுடைய வாழ்க்கையை பற்றி நமக்கு எந்த கவலையும் தேவையில்லை. நாம் ஒரு பொழுதும் ஈவு இரக்கம் இவளுக்கு பட வேண்டிய அவசியமில்லை. என் குழந்தையே, நாம் மற்றவர்களின் வாழ்க்கையில் நல்லதை நினைக்காவிட்டாலும் மற்றவர்களுக்கு கெடுதல் செய்யாமல் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்க வேண்டும். யார் வாழ்க்கையிலும் எந்த ஒரு கெடுதலையும் நாம் நினைக்காமல் நம்மை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் என்னவென்று நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் இனி உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் ஒரு சேர உன் கைகளில் கொண்டு வந்து தரும் பொழுது, என் பிள்ளையே, இதையெல்லாம் நீ என்னவென்று நிச்சயமாக உணர்ந்து கொள்ளத்தான் வேண்டும். இந்த அம்மா ஒரு பெண்ணை பற்றி சொல்கின்றேன் என்றால் நிச்சயமாக அதனை ஒரு முறைக்கு 1000 முறை நான் சிந்தித்திருப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த விஷயமானாலும் இந்த விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து உனக்கான சந்தோஷத்தை நிச்சயமாக கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அம்மா உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, நீ வாழ்க்கையில் ஏதோ 1000 கனவுகளோடு நிச்சயமாக நீ நல்ல வாழ்க்கையை வாழ்வதற்காக வந்திருக்கின்றாய். ஆனால் இங்கு வந்த உன்னுடைய கனவை எல்லாம் நொறுக்கி அடித்தவள் இந்த பெண். நீ எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டாயோ அதற்கெல்லாம் உன் வாழ்க்கை எதிர்மறையாக மாறியதற்கு காரணம் இந்த பெண். இவளினுடைய நடவடிக்கைகள் உன்னுடைய ஒட்டுமொத்த கனவையும் சிதைத்தது. நீ இப்படித்தான் வாழ வேண்டும் என்று நினைக்கும் பொழுது நீ என்ன நினைத்தாலும் உன்னை நான் வாழவிட மாட்டேன் என்பது போல உன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கைக்கும் முற்றுப்புள்ளி வைக்க துணிந்தவள் இந்த பெண். ஆரம்பத்திலேயே இந்த வாழ்க்கை முடிந்திருக்க வேண்டியது. ஆனால் உன்னுடைய பொறுமையினாலும் உன்னுடைய சகிப்புத்தன்மையினாலும் இந்த வாழ்க்கை இத்தனை தூரம் இழுத்து வந்திருப்பதே மிகப்பெரிய விஷயம் என்று சில நேரங்களில் நீ தனியாக யோசிக்கும் பொழுது உனக்கு அந்த எண்ணங்கள் தோன்றுகின்றது. இந்த வாழ்க்கையை நாம் எப்படி இவ்வளவு நாள் இழுத்து கொண்டு வந்தோம் என்று உனக்கே மனதிற்குள் பல எண்ணங்கள் தோன்றுகின்றது அல்லவா? ஏனென்றால் இந்த பெண் ஒருத்தியினால் மட்டுமே நீ சந்தித்த கொடுமைகள் ஏராளம். இவள் ஒருத்தி மட்டும் நின்று உனக்கு கொடுத்த துன்பங்கள் ஏராளம். நிம்மதியாக ஒரு வாய் சாப்பாடு கூட சாப்பிட முடியாமல் இவள் செய்த வேலைகள் எல்லாம் இன்னும் என் பிள்ளையின் மனதில் நீங்காத ரணமாக இருந்து கொண்டிருக்கின்றது. எப்பொழுதுமே நாம் எப்படி இருந்தோம், நாம் எப்படியெல்லாம் வாழ்க்கையை வாழ நினைத்தோம். இப்படி ஒரு விஷயம் நமக்கு வந்ததனால்தானே நாம் திருமணம் என்ற பந்தத்திற்குள் இணைந்ததனால்தானே நம் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் மற்றவர்களின் கேள்விகளுக்கு பதில் சொல்லவும் மற்றவர்கள் எதற்கெடுத்தாலும் அனுமதி கேட்கவும் நம் வாழ்க்கை மாறிவிட்டது என்று என் குழந்தை நீ வருத்தப்பட்டு நிற்கின்றாய். ஆனால் இதுவெல்லாம் இப்பொழுது உனக்கு பழகிவிட்டது. ஏனென்றால் காலம் முழுவதும் இதுவேதான் வேலையாக இந்த பெண் செய்து கொண்டிருக்கின்றாள் எனும் பொழுது அதையே நினைத்து கொண்டிருக்காமல் எப்படியாவது இதையெல்லாம் நாம் எதிர்த்து விட வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் இருந்தாலும் அதை செயல்படுத்துவதில் உனக்கு காலதாமதமாகி கொண்டேதான் இருந்தது. ஏனென்றால் நம்முடைய துணையின் உறவு அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது நாம் எதை செய்தாலும் அது இவர்களையும் சேர்த்து
நினைத்தல்லவா பாதிக்கும். நீ எப்படி என்னுடைய உறவுக்கு இது போன்ற ஒரு காரியத்தை செய்தாய்? அவர்கள் என்னதான் செய்தாலும் அதை நீ என்னிடத்தில் அல்லவா சொல்லி இருக்க வேண்டும். அதை விடுத்து நீயாக எப்படி ஒரு முடிவை எடுத்தாய் என்பது போல வார்த்தைகளைத்தான் இவர்கள் உன்னை மிகுதியாக செய்து காயப்படுத்த துணிந்து விட்டார்கள். என் தங்க குழந்தையே, எந்த ஒரு விஷயத்திலும் எந்த ஒரு முடிவையும் நீ எடுக்க முடியாமல் திணறிக் கொண்டிருந்தாய் அல்லவா? நீ திணறிக் கொண்டிருந்த நேரத்தில்தான் உன்னுடைய துணை உனக்கு ஏதோ ஒரு வகையில் உதவியாக இருந்தது. உன்னுடைய நிலை கண்டு அது உனக்கு உதவிகளையும் செய்ய தொடங்கியது. உன் வாழ்க்கை துணையின் உறவான இந்த பெண்ணின் நடவடிக்கைகள் சரியில்லை, இவர்கள் நம் துணையோடு சேர்ந்து நடந்து கொள்கின்ற விதம் சரியில்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள தொடங்கினாய். உன்னை நிம்மதியாக வாழவிடக்கூடாது, உனக்கு எப்பொழுதும் சந்தோஷம் இருக்கக்கூடாது என்பதுதான் அந்த பெண்ணின் முழுமையான எண்ணமாக இருந்தது. தன்னை சார்ந்தவர்கள், தனக்கு வேண்டியவர்கள் நன்றாக இருக்க வேண்டும், தன் பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் நினைக்கின்ற இந்த பெண் தன் வீட்டிற்கு வந்தவர்கள், அதாவது தன்னுடைய பெண் பிள்ளைக்கோ ஆண் பிள்ளைக்கோ யாருக்காக இருந்தாலும் சரி, அவர்களின் துணையானது நிம்மதியாக இருக்கக்கூடாது என்பதில் மட்டும் இவர்கள் தெளிவாக இருக்கின்றார்கள். இது போன்ற விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் தொடர்ச்சியாக நடக்கும் பொழுது ஒரு நாள் என் பிள்ளை பொறுத்தது போதும், பொங்கி எழு என்று பொங்கி எழுந்து விட்டாய். வார்த்தைகளை உதிர்க்கத் தொடங்கினாய். அப்படியானால் அந்த இடத்தில் உனக்கு என்ன நடந்தது என்று நினைவிருக்கின்றதா என் குழந்தையே? அந்த இடத்தில் உனக்கு நடந்த விஷயம், உன் மனதிற்கு நான் நல்லதொரு திருப்பத்தை கொடுத்தேன், உனக்குள் உற்சாகத்தை கொடுத்தேன், நீ நல்லதை செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணத்தை கொடுத்தேன். உனக்கு நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நான் என்னவென்று உனக்கு சொல்லிக் கொடுத்தேன். நான் இருக்கும் வரை என் குழந்தை, நீ ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இந்த தாயானவளிடத்தில் நீ சொல்லி அழுதாய் அல்லவா என் தங்க குழந்தையே? நீ எதற்காகவும் கவலைப்பட்டு கொண்டிருக்காதே. இந்த தாயானவள் நான் என்றுமே உனக்கு துணையாகத்தான் இருந்திருப்பேன். உன் கஷ்டங்களை எல்லாம் ஏற்படுத்துகின்ற இவளை நீ பார்த்து கொண்டிருக்கின்றாயே என்று என் பிள்ளை நீ சொல்லி கொண்டிருந்தாய் அல்லவா? இப்படியெல்லாம் நீ சொல்கின்ற நேரம் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகள், ஒட்டுமொத்த பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவினை கொண்டு வந்துவிட வேண்டும் என்றுதான் உன் அம்மா நான் இப்பொழுது இறங்கி இருக்கின்றேன். இதனை முடித்துவிட வேண்டும். இல்லை என்றால் இவளின் ஆட்டம் அதிகரிப்பதோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில் மேலும் மேலும் இவளால் உனக்கு பல துன்பங்கள் வந்து கொண்டேதான் இருக்கும். பல இன்னல்களையும் பல சோதனைகளையும் உனக்கு கொடுத்து உன்னை அதிகமாக இவள் காயப்படுத்தி கொண்டே இருப்பாள். காலம் முடிக்கின்ற நேரத்தில் கூட இன்னொருவருக்கு கெடுதலை செய்துவிட்டு இந்த காலத்தை நான் முடிப்பேன் என்று நினைக்கின்றவர்கள் மத்தியிலும் நாம் என்ன செய்துவிட முடியும் என் குழந்தையே? உன்னை தேடி நான் வரும்பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் உனக்கு வந்துவிட்டது. உன்னை சுற்றி இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று நீ ஒரு சேர புரிந்து கொள்ள வேண்டிய நேரமும் உனக்கு வந்துவிட்டது. என்ன நடந்தது, ஏது நடந்தது என்று என் பிள்ளை நீ பிதற்றலோடு இருந்த காலங்கள் எல்லாம் போதும். இனிமேல் நீ பிதற்ற வேண்டிய அவசியமே இல்லை, நீ குழம்ப வேண்டிய அவசியமும் இல்லை, நம் வாழ்க்கை போயிற்றே என்று எண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. உன்னுடைய கனவுகள் எல்லாம் நினைவாக மாறும். எப்படி ஒரு வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் என்று நினைத்தாயோ அப்படி ஒரு வாழ்க்கையை நீ நிச்சயமாக வாழத்தான் போகின்றாய். உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும், உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு துன்பங்களும் நிச்சயமாக இந்த பெண்ணால் வந்ததுதான் என்பதனை நான் அறிவேன். அப்படியானால் இவளிடத்தில் ஒரு செய்தியை நான் உனக்கு கொண்டு வரப் போகின்றேன். இவளுக்கு ஒரு மோசமான விஷயம் நடக்கப் போகின்றது. என்ன தெரியுமா? அவள் செய்த பாவம், அவள் செய்த துரோகம், அவள் அடுத்தவர்களின் வாழ்க்கையை அழிக்க நினைத்த மிகப்பெரிய பாவத்திற்கான தண்டனை அவளுக்கு கிடைக்கப் போகின்றது. அவளுக்கு தீராத நோயொன்று வரப்போகின்றது. இந்த நோயினால் காலம் முழுவதும் அல்லல் பட போகின்றாள். இந்த நேரம் முதலாக இந்த செய்தி உன்னை தேடி வரும். ஐயோ, பார்க்கவில்லையா, அவர்கள் உடல்நலம் சரியில்லாமல் இருக்கின்றார்கள், உன்னை விட்டால் அவர்களுக்கு வேறு யார் இருக்கின்றார்கள் என்பது இது போன்றெல்லாம் உன் மனதை கலைக்க பல முயற்சிகள் நடக்கும்.
என் பிள்ளையானால் நீ என்ன செய்வாய் தெரியுமா? யாருக்கும் எந்த கெடுதலையும் நினைக்க தெரியாத என் குழந்தை, உன் வாழ்க்கையில் உனக்கு எத்தனை பேர் எத்தனை கெடுதலை செய்தாலுமே அதையெல்லாம் நீ கண்டு கொள்ளாமல், ஒரு பொழுதும் இதையெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எடுத்து செல்லாமல், எந்த நிலையிலும் நாம் யாருக்கும் எந்த கெடுதலும் செய்துவிடக்கூடாது என்று நினைக்கின்ற என் பிள்ளை, அந்த நேரத்திலும் நீ உதவிகள் செய்யத்தான் முன்வருவாய். என் தங்க குழந்தையே, நீ எப்பொழுதும் மற்றவர்களுக்கு நல்லதை மட்டுமே செய்து கொண்டிரு. இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து கொண்டேதான் இருக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி. பொருள் என்பதனை சொல்லிவிடுவதற்காகத்தான் உன் தாயானவள் என்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். இவனின் நடவடிக்கைகள் எதுவுமே சரியில்லை. நீ சுதாரிப்பதாக இருக்க வேண்டிய நேரம். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் என் குழந்தை ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன் தாயானவள் உனக்கு ஒரு உண்மையை சொல்கின்றேன் என்றால் அதை நீ சந்தேகிக்காமல் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இன்று எதுவுமே சொல்லும்படி இல்லை. ஏனென்றால் அந்த அளவிற்கு பலவிதமான துன்பங்களை என் குழந்தை ஒவ்வொரு நிமிடமும் அனுபவித்து கொண்டிருக்கின்றது. உன் தாயானவள் எதுவும் அறியாமல் உன்னை தேடி வரவில்லை. உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் தெரிந்து புரிந்துதான் நான் இப்பொழுது உன் முன்னால் வந்து நிற்கின்றேன். என் தங்கமே, ஒவ்வொரு நாளும் உனக்கென்று இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த அம்மா உன் முன்னால் நின்று உனக்கு எதையெல்லாம் சொல்லி கொடுக்கின்றேனோ அதையெல்லாம் எப்பொழுதுமே என் பிள்ளை நீ தெளிவாக தெரிந்து கொண்டால் அது போதும். என் குழந்தையே, வாழ்க்கை தருகின்ற சோதனைகளை எல்லாம் நினைத்து நீ வருத்தப்படாது. இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற இன்னல்களை எல்லாம் நினைத்து நீ வருத்தப்படாது. என் பிள்ளையின் கண்கள் கலங்கினால் அது இந்த தாயானவளுக்கு தாங்கிக் கொள்ள முடியுமா? அதனால் இந்த ஒரு சூழ்நிலையில் உனக்கு நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் என்னவென்று நீ இப்பொழுது புரிந்து கொள்ள தயாராக இரு. என் குழந்தையே, உன் பக்கத்து வீட்டில் உள்ளவளினுடைய நடவடிக்கைகள் சரியில்லை என்று நான் சொன்னதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. அது என்ன தெரியுமா என் குழந்தையே? இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வருகின்ற பல விஷயங்கள் எப்பொழுதுமே உன்னை காயப்படுத்தி கொண்டே இருக்கின்றது. என் பிள்ளைக்கு தன்னுடைய வாழ்க்கை துணையினால் சில காலமாகவே ஒரு பிரச்சனை இருந்து கொண்டிருக்கின்றது. அதிலிருந்து மீண்டு வர முடியாமல் நீ தவிர்ப்பதை உணர்ந்த உன் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள்தான் இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி உனக்கு ஒரு கெடுதலை நடத்திவிட நினைத்து விட்டார்கள். அதிலும் குறிப்பாக உன் வீட்டை நோக்கி எப்பொழுதும் கெட்ட எண்ணத்தோடு சுற்றி திரிகின்ற இவனோ நடத்திய விஷயம்தான் இந்த தாயானவளுக்கு மிகுந்த வேதனையை கொடுத்தது. ஏனென்றால் இவன் உன் வீட்டிற்கு வந்து எப்பொழுது இந்த பொருளை இங்கிருந்து எடுத்து சென்றானோ அப்பொழுதிலிருந்து நீ அனுபவிக்கின்ற கஷ்டங்களை எல்லாம் நான் அறிவேன். அப்பொழுதிலிருந்து நீ படுகின்ற ஒவ்வொரு துன்பங்களையும் நான் அறிவேன். உன்னோடு இருக்கும் பொழுதெல்லாம் நல்ல பிரச்சனைகள், நல்ல பிள்ளை போல பேசிக்கொண்டிருக்கின்ற இவர்கள் உன்னிடத்திலிருந்து இதை எடுக்க நினைத்ததை ஒரு பொழுதும் இந்த தாயானவளால் ஏற்றுக்கொள்ள முடியாது. என் குழந்தையே, இந்த வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் உனக்கான ஒவ்வொரு தருணங்களையும் சரியாக உருவாக்கி தருகின்றது. இந்த மனிதர்களுக்கு இடையில் நுழைந்து ஏற்படுத்துகின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளும் உனக்கு கஷ்டங்களை கொடுத்ததை எண்ணி நீ இனிமேலும் கலங்காதே. இவர்கள் எதை எடுத்தார்களோ அதை நான் உனக்கு தருகின்றேன். உன் அம்மா நீ இழந்ததை நான் மீட்டு தருகின்றேன். என் பிள்ளை, நீ இதை சரியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். சரியாக ஏற்றுக்கொண்டு இந்த வாழ்க்கையில் நீ உனதாக்கி ஏற்றுக்கொள்ள வேண்டும். எப்பொழுதும் போல என் பிள்ளை சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை நோக்கிய உன்னுடைய பயணத்தை நீ தொடர வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்றேன் என்பதும், உனக்காக நான் எப்பொழுதும் உன்னை பின்தொடர்ந்து வருகின்றேன் என்பதும் என்னாலும் உனக்குள் மிகப்பெரிய புரிதலை தந்து கொண்டே இருக்கின்றதல்லவா? என்னாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சியை தந்து கொண்டே இருக்கின்றதல்லவா?
அப்படி இருக்கும் பொழுது இதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு எப்பொழுதும் நீ பேரதிசயங்களோடும் பெருமகிழ்ச்சியோடும் இந்த வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டிருந்தால் அது போதும். இனி எந்த நேரத்திலும் சரி உன்னை இந்த நிலையிலிருந்து காப்பாற்ற உன் தாயானவள் நான் வருகின்றேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும். என் குழந்தையே, கஷ்டங்கள் அத்தனையும் உனக்கு வந்துவிட்டதே என்று சொல்லி நீ இனி வருத்தப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இனி உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் நீ எல்லாவற்றையும் சற்று கவனமாக இருந்திருக்க வேண்டும். இவர்கள் உன்னுடைய வீட்டிற்குள் நுழைந்து ஒரு விஷயத்தை எடுக்கும்படியான ஒரு சூழ்நிலையை உருவாக்கியது நீதானே. இவர்களுக்கு உன் வீட்டில் இடம் கொடுத்தது யார் என்று நீதானே. இவர்களுக்கு அத்தனை இடத்தையும் கொடுத்தது நீதானே. என் குழந்தை, இது உனக்கும் தெரியும் அல்லவா என்பதனை உணர்ந்து இதனை உணர்ந்து நீ கொண்டாயானால் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் சர்வ நிச்சயமாக உனக்கு பேரதிசயங்களையும் நான் நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறக்காதே. இந்த தாயானவள் உன்னை தேடி வந்த பொழுது உன் வாழ்க்கையில் இருந்த அத்தனை அற்புதங்களையும் நான் உனக்காக நடத்தி கொடுக்க வந்து விட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். என் பிள்ளையே, உன்னை சுற்றி வரும் பொழுதெல்லாம் உன் தாயானவள் உன்னோடு பயணிக்கின்ற பொழுதெல்லாம் நீ எதையும் கடந்து சந்தோஷமாக நீ வாழ வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. எல்லா சூழ்நிலைகளிலும் தாண்டி நீ உனக்குள் இருக்கின்ற ஒரு வெற்றியை நீ எப்பொழுதுமே உறுதி செய்து கொண்டிருந்தாயானால் அது போதும். இனி எந்த நேரத்திலும் நான் உன்னுடனே உன்னுடைய மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையை, சந்தோஷமாக நீ வாழ வேண்டும். அதை மட்டும் நீ நினைத்துவிட்டால் போதும். இனிமேல் உன் அம்மா உன்னை வழிநடத்தி நான் சென்று விடுவேன். அம்மா உன்னை இந்த மாற்றங்களிலிருந்து மீட்டெடுத்து விடுவேன். என் குழந்தையே, இவர் செய்த சூழ்ச்சி அப்பேற்பட்ட சூழ்ச்சி. உன் இல்லத்திற்குள் அடிக்கடி நுழைந்ததோடு மட்டுமல்லாமல் தேவையில்லாத வார்த்தைகளையும் இங்கு அதிகமாக இவர் பேசி கொண்டிருக்கின்றார். தேவையில்லாத விஷயங்களையும் இவர் அடிக்கடி இங்கு சொல்லி கொண்டிருக்கின்றார். அது மட்டுமா, ஒவ்வொரு விஷயங்களையும் சொல்லி சொல்லி உன் வீட்டில் இருக்கின்ற ஒவ்வொருவரினுடைய மனதிலும் தீய எண்ணங்களை இவர்கள் விதைத்து விட்டார்கள். தீமையான விஷயங்களை சொல்லி உன் வீட்டில் இருக்கின்ற ஒவ்வொருவரின் மனதிலும் இருந்த நல்ல விஷயங்களை எல்லாம் கெடுத்துவிட்டதோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது, ஏது நடக்கின்றது என்பதனை தெரிந்து கொள்ள முடியாத படிக்கு உன்னை மிகுந்த சோதனைக்கு ஆளாக்கி வைத்து விட்டார்கள். நீ சொன்னது போல உன்னுடைய வாழ்க்கையில் இவர்களை எல்லாம் நீ மன்னிக்கவே கூடாது. என் தங்க குழந்தையே, இவர்கள் உனக்கு கெடுதலாகத்தான் இருக்கின்றார்கள். நீ சொன்னது போல உன்னுடைய வாழ்க்கையில் இவர்கள் எல்லா விஷயங்களிலும் கெடுதலாகத்தான் நடத்தியிருந்தார்கள் என்பது உண்மை. என் குழந்தையே, உன் தாயானவள் கண்டதை எல்லாம் சொல்லவா? உன் வீட்டிற்குள் நுழைந்த இவர்கள் என்ன செய்கின்றார்கள் தெரியுமா? ஒவ்வொருவரின் மனநிலையும் முதலில் ஆராய்ந்து பார்க்கின்றார்கள். ஒவ்வொருவரினுடைய எண்ணங்களும் உன்னை சுற்றி எப்படி இருக்கின்றது என்று தெரிந்து கொள்ள நினைக்கின்றார்கள். அதன் பிறகு அவர்களின் எண்ணங்களை எல்லாம் பொய்யாக்கும்படி இவர்கள் தேவையில்லாத விஷயங்களை சொல்லி அவர்களின் மனதினை அதிகமாக காயப்படுத்துகின்றார்கள். இந்த காயத்தினால் பலவிதமான சோதனைகளை எல்லாம் இவர்கள் தாங்கி கொண்டு மேலும் பல வேதனைகளுக்குள் சிக்கிக்கொண்டு உன் குடும்பத்தில் இருக்கின்ற யாருக்கும் மனதில் நிம்மதியில்லாமல் தவித்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் நிம்மதி இல்லாமல் தவித்து கொண்டிருப்பதனால் இப்பொழுது இவனோ அங்கே குதூகலத்தில் கொண்டாடி கொண்டிருக்கின்றான். என் பிள்ளையே, இவன் உன் இல்லத்திலிருந்து எடுத்து சென்றது அந்த நிம்மதியைத்தான். அது உனக்கும் தெரியும் அல்லவா? இவன் உன் இல்லத்திலிருந்து எடுத்து சென்றது தான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். யாரையும் வாழ்க்கையில் முழுவதுமாக நம்பிவிடக்கூடாது. உடனிருந்து கொண்டு யார் என்னென்ன செய்கின்றார்கள் என்பதனை உணராமல் நீயோ எல்லோரிடத்திலும் நல்ல அன்போடு பழகுகின்றாய். உன்னுடைய இந்த அன்பைத்தான் உன்னுடைய பலகீனமாக்கி உனக்கு வேண்டாத சில வேலைகளை செய்வதற்கு ஒரு பெண் முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றாள்.
உன்னிடத்திலிருந்து பல பலன்களை பெற்றிருக்கின்றாள். உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு பல நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும் பொழுதெல்லாம் அதை நடக்க விடாமல் தட்டி விட்டிருக்கின்றாள். என் குழந்தையே, உன்னோடு இருந்து கொண்டே உனக்கு நடக்கின்ற விஷயங்களை பற்றியெல்லாம் தெரிந்து கொண்டு அதன் பிறகு உனக்கு கெடுதலை செய்ய நினைத்திருக்கின்றாள். உன் வாழ்க்கையில் நீ இத்தனை கஷ்டங்கள் பட்டதற்கு இவள்தான் மிக முக்கியமான காரணம் என்பதனை நீ அறிய வேண்டும். என் தங்க குழந்தையே, இவள் யாரென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது. என் செல்லமே, முதலில் ஒரு விஷயத்தை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு இருப்பவர்கள் எல்லோருமே நல்லவர்கள் என்று எண்ணி நீ ஏமாந்து போய் நிற்கின்றாய் அல்லவா? உன்னுடைய அன்பான குணத்தை அவர்கள் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டதோடு மட்டுமல்லாமல் நீ கண்ணீர் சிந்துகின்ற நேரத்தில் அந்த கண்ணீரை துடைப்பதற்கு கூட அவர்கள் அங்கு தயாராக இல்லை என்பதனை நீ மறந்து விடாதே. நீ படுகின்ற ஒவ்வொரு கஷ்டமான சூழ்நிலையிலும் எத்தனையோ சிக்கல்களை எல்லாம் தாண்டித்தான் நீ மீண்டு வருகின்றாய். அப்படி மீண்டு வரும்பொழுது எல்லாம் உனக்கு மீண்டும் மீண்டும் அதே போல கஷ்டத்தை திருப்பி கொடுக்கத்தான் அவர்கள் தயாராக இருக்கின்றார்களே தவிர உன்னை அதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக அவர்கள் ஒரு பொழுதுமே தயாராக இல்லை. என் பிள்ளைக்கு எது சரி எது தவறு என்று சில நேரங்களில் பிரித்தறிய முடியாமல் இருக்கும் பொழுது இன்னொருவரிடம் நீ உதவியினை கேட்கும் பொழுது அவர்கள் அதனை தவறாக பயன்படுத்துகின்றார்கள். உன்னை ஏளனமாக அவர்கள் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். என் தங்க குழந்தையே, இன்னொருவரிடம் நீ உதவியினை கேட்கும் பொழுதோ இன்னொருவரிடம் நீ உதவியினை கேட்கின்றாயானால் அவர்களுக்கும் அதை தனக்கு கிடைத்த வாய்ப்பு என்று உனக்கு தவறான விஷயங்களை சொல்லி கொடுக்கின்றார்கள். இப்பேற்பட்ட இந்த சூழ்நிலையில்தான் உன் வாழ்க்கையில் உனக்கு